Hello all, welcome to my new video. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேட்ரட், வெறுப்பு. ஹேட்ரட் வந்து நம்ம லைஃப்பில் டெய்லி நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்மளுடைய சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து அந்த ஒரு ஹேட்ரட்டுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலே இருக்கும். ஹேட்ரட் வந்து எவ்வளோ ஒரு தப்பான விஷயங்கிறத நம்ம வந்து ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நான் இப்போது அதை பற்றி ஏன் பேச நினைக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 28 December 2023 நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து தவறிட்டார். அவர் போனதுக்கப்புறம் அவரை பற்றி வந்து பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. லைக் ரொம்ப நல்ல மனுஷன், அப்பார்ட் ஃப்ரம் ஏ சினி ஆக்டர், பொலிட்டிஷியன், ரொம்ப நல்ல ஒரு மனுஷனாக வந்து சொல்கிறாங்க. லைக் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து அவருடைய இறப்பு வந்து ஒரு பெரிய லாஸ், அந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக உண்மை தான், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. பட் அவர் இருந்தபோது அதை பற்றி யாரும் சொல்லவே இல்லை. அந்த ஒரு உண்மையை யாரும் அப்படி சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் நல்லா இருந்தபோது, அவர் பொலிட்டிக்ஸில் வந்து எதிர்கட்சி தலைவராக ஆனதுக்கப்புறம் அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் அவர் வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணார். பட் அவர் வந்து அவருடைய உடல்நிலை அப்போது வந்து சரியாக இல்லை. எக்ஸாக்ட் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரில. பட் தெரிஞ்ச வரைக்கும் சோர்ஸ்லேருந்து தெரிய வந்துடுது, அவருடைய ஒரு வெயின், பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஒரு வெயின் வந்து இது பிரச்சனை. ஸோ அதனால் அவர் நல்லா கிளியராக பேச முடியாது, ஃப்ளூயண்ட்டாக நம்மளை மாதிரி பேச வராது. ஸோ அது கேட்கும்போது குடிச்சிக்கிட்டு பேசுகிற மாதிரியே ஒரு அப்பியரன்ஸ். ஸோ அப்போது வந்து அந்த டைமில் மீடியாஸ் அதை வந்து அவர் குடிச்சிக்கிட்டு பேசுகிறாரு, குடிச்சிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடியாரனாவே எல்லோரும் பேசினாங்க. நம்மளும் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வரும்போது நம்மளும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அதை 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி நம்மளும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். நமக்கும் 4 ஒரு வீடியோ அவ்வளோதான். அப்போது வந்து அவரை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை, அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் ஏன் அப்படி பேசுகிறாரு. யாரோ சொன்னாங்க குடிச்சிக்கிட்டு பேசுகிறாங்க, அது அப்படியே எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. அவர் குடிச்சிக்கிட்டு பேசுகிறாரு, குடிகாரம் அப்படின்னு. பட் அவர் குடிச்சிக்கிட்டு பேசலை, அவருடைய உடல்நிலை, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவர் இப்படி பேசினார். அது அப்போது யாரும் புரிஞ்சிக்கலை. அப்போது வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணி, அதுவே வந்து அவருடைய ஓட்டிங், பாலிட்டிக்ஸில் இருந்தார், 10%, கிட்டத்தட்ட 10% ஓட்டிங் வாங்கி சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தார் ஜெயலலிதா டைமில். ஜெயலலிதா முன்னாடியே வந்து சட்டசபை நம்ம பார்த்தோம், கேள்வியை கேட்டார், நாக்கம் அடிச்சுக்கிட்டு அந்த ஒரு தைரியத்தோட. இன்ஃபேக்ட் அது சட்டசபையில் கேட்குறது தப்பு தான், பட் அந்த ஒரு தைரியம், தப்பை வந்து தட்டி கேட்குறது இல்லை, வந்து சரியில்லைன்னா அதை வந்து அதுக்கு குரல் கொடுக்குறதுங்கிற விஷயம் அவர் தைரியமாக பண்ண விதம் வந்து தப்பு தான் இருந்தாலும் துணிச்சலான ஒரு மனுஷன் பாலிட்டிக்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு தேவையாக இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போக எல்லாமே டவுன் ஆகிடுச்சு. அவருடைய ஓட்டிங் பர்சன்டேஜும் அடுத்த எலெக்ஷன்லேயே கம்மி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே கைமீறி போயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ வந்து அதை வந்து ட்ரோல் பண்ணி அவர் சரியாக வந்து என்ன பிரச்சனை புரிஞ்சிக்காமல் நம்ம எல்லாமே அவரை பற்றி ரொம்ப டவுனாக வந்து பண்ணோம். பட் இப்போது அதே நம்மள் தான் அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறோம். அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவருடைய இழப்பு வந்து ஒரு பெரிய லாஸ், நிறைய நல்லதை பண்ணியிருக்காரு. அவர் அரசியல் இருந்திருந்தால் ஒரு பெரிய மாற்றத்தை இப்போது உண்டு பண்ணியிருப்பார். மேபி இப்போது சிஎம்மாக கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க சோஷியல் மீடியாவில். இப்போ பேசி என்னங்க பிரயோஜனம், அவர் தான் போயிட்டார். இன்ஃபேக்ட் இப்போயாச்சும் சொல்கிறோமே, சந்தோஷம்தான். பட் அவர் இருந்தபோது இதை வந்து சொல்லியிருக்கலாமே. அப்போ வந்து அவரை கொண்டாடாமல் இப்போ வந்து அவரை பற்றி பேசி
எந்த பிரயோஜனமே இல்லை, அவர் போயிட்டார். ஸோ இதை நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அவரை மாதிரி நிறைய மனுஷங்க நம்ம லைஃப்லேயும், நம்ம பர்சனல் லைஃப்லேயும் கண்டிப்பாக இருக்காங்க. ஒரு சில காரணத்தினால அவங்கள அவாய்ட் பண்ணி நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க, ஆஃபீஸில் நிறைய பேர் வந்து நமக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பாங்க. பட் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு சில தப்புகள் பண்ணியிருப்பாங்க. அந்த தப்பை மட்டும் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க செஞ்ச நல்லதை எல்லாம் மறந்து அவங்கள இப்போ வந்து நம்ம ஒதுக்கியே வச்சுருப்போம். அவங்ககிட்ட ஒழுங்காக பேசாமல், பழையபடி இல்லாமல், ஒரு ஹேட்ரட் இல்லை அவங்கள பற்றி ஒரு குத்தம் சொல்லி 4 பேர்கிட்ட அது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். எல்லார் லைஃப்லேயும் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி செயல்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே அவங்க வந்து நம்ம மனுஷங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு இறக்கத்தான் போகிறோம். ஸோ அந்த ஒரு பாயிண்டில் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஆட்கள் வந்து இறந்து போகும்போது அப்போ வந்து நம்ம போய் அவங்கள பற்றி நல்லது சொல்கிறது, அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை யோசிக்கிறது அப்போ பண்ணுவோம். என்ன பிரயோஜனம்? அவங்க இருக்கும்போது அவங்க கொண்டாடல, அவங்க போனதுக்கப்புறம் அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் யோசித்து அப்போ ஃபீல் பண்ணி அப்போ அழுதுகிட்டு அப்போ 4 பேர்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமே கிடையாது. அவங்க இருக்கும்போது அதை வந்து நம்ம சொல்லணும், அதை ஞாபகப்படுத்திக்கணும். அது இல்லாமல் அவங்க போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமே கிடையாது. நம்ம யாருமே 100% பெர்ஃபெக்டான ஆளுங்க கிடையாது. நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய தப்புகள் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் நம்ம வந்து பெர்ஃபெக்டான ஆளுன்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவங்கள பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவள் இப்படி பண்ணா, இவ இப்படி செஞ்சான், அவள் இப்படி பேசினா, ஏதாவது ஒன்று குற்றம் குறைகளை சொல்லிட்டு தான் இருக்கும். நம்மளே ஒரு 100% பெர்ஃபெக்டான ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அடுத்தவங்கள பற்றி தப்பு சொல்லலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இல்லை ஒரு 4 பேர் கூடுற இடம், ஒரு ரிலேட்டிவ் சர்க்கிள், ஆஃபீஸில் எங்கேயாவது ஜென்ரலாக பேசிக்கிட்டு என்ன பண்ணுவோம்? டைம் பாஸுன்னு தெரில, அது மியூச்சுவலாக தெரிஞ்ச ஒரு ஆளை அவங்களுடைய ஒரு நெகட்டிவான விஷயங்களை, அவங்கள பற்றி ஹேட்ரட், ஒரு தப்பான விஷயத்த வந்து சொல்லுவோம். அவள் அப்படி பண்ணான், ஏதோ செஞ்சான் அப்படின்னு குற்றம் குறைகளை சொல்லிக்கிட்டு ஒரு ஃபன் பண்ணுவோம். பட் நம்ம வந்து ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். நம்மளையும் இன்னொரு சர்க்கிளில் இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய குற்றம் குறைகளை சொல்லிட்டு தான் இருக்காங்க அங்கேயுமே. இது எல்லா இடங்கள்லையும், எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாகவே அது நடந்துட்டு தான் இருக்குது. மனுஷங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. எனக்கு தான் புரியல. நம்மளே 100% ஒரு பெர்ஃபெக்டான ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே வந்து சரியாக பண்ண மாட்டேங்கிறோம் 100%. நோ. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களை பற்றி தப்பு சொல்கிறது, ஒரு அடுத்தவங்களை பற்றி ஹேட்ரட் வந்து சொல்கிறது இது சரியான விஷயமே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, டெய்லி நம்மளுடைய லைஃப்பில் இந்த மாதிரி ஆட்கள் நம்மளை வந்து தள்ளியே வச்சுருப்போம். லைக் ஒரு சில காரணங்களால் அவங்கள ஒரு வெறுப்பு, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்த்துக்கிட்டு இருப்போம். அது வேணாம். இருக்கும்போது அவங்கள கொண்டாடலாம். லைஃபுங்கிறது ஒன்று தான். எதுக்கு இந்த வெறுப்பு, ஹேட்ரட் எல்லாம் தேவையில்லையே. சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். அவங்களுக்கு எது நல்ல செய்யலாட்டியும் பரவாயில்ல. இந்த வெறுப்பு, இந்த ஹேட்ரட், கெட்டது இதெல்லாம் பண்ணாமல் இருக்கலாமே. முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணலாம். நல்லது பண்ண முடியாட்டி அட்லீஸ்ட் ஹேட்ரடாவது பண்ணலாமல் இருந்தாலே நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், அவங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Rashid. Take care. Bye.